கமல் சார் கூட ஒரு இதுல சொல்லுவாங்க, காதுல பிரச்சனை என்ட்டு போடா அப்படின்னு இஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு. தொண்டை காது மூக்குன்னு கரெக்டா நம்ம என்கிட்ட கேட்கலாம். நிறைய பேர் இந்த நல்ல தலை நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு 2-3 பட்ஸ் எடுத்து அப்படியே பொறுமையா காது குடைஞ்சா. ஸோ இட்ஸ் வாட் இஸ் திஸ் சார்? பட்ஸ் உண்மைக்குமே நல்லதா? அது ரெகுலரா யூஸ் பண்ணலாமா? ஸோ இட்ஸ் பட்ஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிறப்புலேருந்தே காது கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க. சில பேருக்கு இவென்ச்சுவலி ஏதோ ஒரு ரீசன்னால காதோட செவித்திறன் வந்து குறைஞ்சிரும். இது ஆக்சுவலி கியூர் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஹியரிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த சென்சஸ். 6 சென்சஸ்ல இது ஒன் ஆஃப் த சென்சஸ். இந்த சென்சேஷன் வந்து இப்போ ரோட்ல நம்ம சும்மா போறோம் அப்படின்னா எவ்ரி அதர் பர்சன் இஸ் ஹேவிங் இயர்பட்ஸ். முதல்ல ஹெட்ஃபோன்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் அது ப்ளூடூத்தாக கன்வெர்ட் ஆச்சு. அந்த ப்ளூடூத் வந்து இப்போது இயர்பட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் இப்போது ஐடி மக்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் அவங்க 15 மணி நேரம் 16 மணி நேரம் கூட இப்போ வேர் பண்ணுறாங்க. 2 காதுலையும் அது கான்ஸ்டண்ட்டாக அந்த நாய்ஸ் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு அது இல்லைன்னா தூக்கமும் வர மாட்டேங்குது. அது எப்படி டாக்டர், அது உண்மைக்குமே அஃபெக்ட் ஆகுமா? மாடர்ன் டே இன்வென்ட்ஸ் மாடர்ன் ப்ராப்ளம்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் தீபக் ராஜதுரை சார் அவர்கள். அவங்க வந்து ஒரு இஎன்டி சர்ஜன் மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆல்சோ. இந்த பாட்காஸ்டில் அவர்கிட்ட நிறைய இருக்கு கொஷின்ஸை, ஸோ கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம இஎன்டி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், காது மூக்கு தொண்டை நிபுணர், மருத்துவர் நிபுணர். அந்த ஃபேஷியல் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. பிகாஸ் நானும் ஒரு டாக்டருங்கிறதுனால ஒரு ஃபேஷியல் பிளாஸ்டிக்ங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வாட் இஸ் திஸ் ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர்? ஸோ பேசிக்காக இஎன்டி வி ஆர் ஹெட் அண்ட் நெக் சர்ஜன்ஸ். ஸோ அதில் வந்து இட்ஸ் அ வெரி நீஷ் ஸ்பெஷாலிட்டி. பட் அதுலேயே வந்து நிறைய சப் பிரான்ச் இருக்கு ஆக்சுவலாக. காது மட்டும் பார்க்குறவங்க, நோஸ் மட்டும் பார்க்குறவங்க, வாய்ஸ் மட்டும் பார்க்குறவங்க. ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் இருக்கு. இதில் ஒன் ஆஃப் த சப் ஸ்பெஷாலிட்டி வந்து ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரி. எனி ஃபேஷியல் ஆர் காஸ்மெட்டிக் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி that involves the head and neck. It's part of our branches. So it's also like max face அவங்களோட associated. Maxillofacialum associated இருக்கும். But we deal with a lot of soft tissues. We deal with a lot of reconstructive work. இது வந்து there is a gray area. ரெண்டுமே common work space நிறைய கண்டிப்பா. பாடிங்கிறதே ஒரு மொத்தம் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ ஜென்ரல் பிளாஸ்டிக்ஸ்க்கும் இதுக்கு என்னன்னா, ஜென்ரல் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் also subspecialize in facial plastic surgery. So மற்ற ஸ்பெஷாலிட்டியை விட இஎன்டி வந்து we deal with a lot of intricate anatomy. We deal with a lot of head and neck anatomy than other specialty. We train in lot of head and neck diseases and anatomy comparing other specialties. Okay. So facial plastic ன்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த காஸ்மெட்டிக் சைட்ஸ்லாம் வரும்போது ஓட்டோபிளாஸ்டி, rhino, blephro, இதெல்லாமே நீங்க டீல் பண்ணுவீங்க. So anything to do with the head and neck. So any reconstructive procedure and cosmetic procedure we deal with. So it can vary from as simple as a scar revision surgery or a lipoma excision, or a cosmetic procedure like a rhinoplasty, like an autoplasty, or like reconstructive work la nariya irukku. So micro shear surgeries and congenital cleft. Yes. This also includes hair restoration surgeries, hair transplants. So anything to do with the head and neck, it also comes in the subspecialty of head and neck. Fine. டாக்டர், இஎன்டி டாக்டர் அப்படிங்கும்போது ஓட்டோரைனாலஜிஸ்ட் அதுதானே டாக்டர்? Otorhinolaryngologist. So it's otorhinolaryngologist. So the auto-na ear, rhino is nose, and laryngology is throat or the voice box. ஏன்னா இது நிறைய பேர் வந்து so ENT is a very more layman and more
easy to understand. Ear, nose, அது throat. கமல் சார் கூட ஒரு இதுல சொல்லுவாங்க, காதுல பிரச்சனை என்கிட்ட போடா எனக்கு ENT அப்படின்னு சொல்லிட்டு. So it's much more easier to understand. So medical terminology, but it's otorhinolaryngologist. ஓகே சார், இப்போ நிறைய பேர் இந்த நல்ல தலை நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு 2-3 பட்ஸ் எடுத்து அப்படியே பொறுமையா காது குடைஞ்சா முன்னாடி மைல் ரேகை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் எவால்வேஷன் வந்து பட்ஸ் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் வாட் இஸ் திஸ் சார்? பட்ஸ் உண்மைக்குமே நல்லதா? அது ரெகுலரா யூஸ் பண்ணலாமா? ஏன்னா சில பேர் இப்போ ரீசெண்டா ENT டாக்டர்ஸுமே வந்து அதை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி என்டோஸ் பண்றாங்க. பட் வாட் இஸ் இட் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் சார்? ஸோ இட்ஸ் பட்ஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் Q-tips. Q-tips நம்ம வந்து அது இயர்பட்ஸ் நம்ம சொல்றோம், பட் இட்ஸ் ஆக்சுவலி கால்ட் Q-tips. அது ஏதாச்சும் வந்து Q-tips, அதுதான் அதோட பேர். ஒரு ஸ்டிக்ல வந்து எண்ட்ல வந்து ஒரு காட்டன் ஸ்வாப் இருக்கிற மாதிரி. ஸோ த பர்பஸ் இஸ் எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்றதுக்கோ ஏதாச்சும் ஒரு அப்ளிகேட்டராக தான் அது யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இயர்பட்ஸுங்கிற மாதிரி இட்ஸ் கெட்டிங் ப்ரொமோட்டட். ஸோ காதை பொறுத்த வரைக்கும் வேக்ஸ் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால் சொல்லுவாங்க, காதுல இருந்து அந்த இயர் கெனால்ல வந்து வேக்ஸ்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். வேக்ஸ் இஸ் நத்திங் பட் மெடிக்கலா இட்ஸ் கால்ட் செருமன். ஓகே. ஸோ அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செபேஷியஸ் கிளாண்ட். அந்த இடத்துல வந்து வேக்ஸ் மாதிரி ஒரு திக் செபேஷியஸ் செக்ரீஷனா வரும். இட்ஸ் நத்திங் பட் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். நம்ம ஹார்ம்ஃபுல்லான டஸ்ட்டோ வேற ஏதோ ஃபாரின் பாடியோ உள்ள வரைக்கும் போகாம தடுக்கிறதுக்கு ஹேர் இருக்கும் காதுல, அதே மாதிரி வேக்ஸும் இருக்கும். இட்ஸ் குட். ஸோ இந்த Q-tips வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, மேலாப்புல வெளியில அந்த கெனாலுக்கு வெளியில ஏதாவது இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம Q-tips அந்த இயர்பட்ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த வேக்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள நம்ம தள்ளுற மாதிரி. ஸோ எல்லாமே உள்ள போயிட்டு இட்ஸ் மேக்கிங் மோர் வர்ஸ். ஸோ உள்ள என்னன்னா ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ்ல தான் உள்ள வந்து இயர் ட்ரம் அந்த காதோட பட. ஸோ அது நல்லா புஷ் பண்ணி உள்ள அந்த இயர் ட்ரம் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதுல போய் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா that will cause ear pain. ஸோ வந்து சில பேருக்கு வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் இயர் வேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சில பேருக்கு ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பெயின் மாதிரி இருக்குன்னா நியர்பை ENT டாக்டர் கிட்ட போய் ரிமூவ் பண்ணலாம், மெடிக்கலா ரிமூவ் பண்ணலாம். But procedure doctor, it's a ear wax வந்து it's to a point where it's impacted. இப்போ வந்து இப்போதான் ஹோல் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வேக்ஸ் செக்ரீட் ஆகி நல்ல திக்கா ஃபார்ம் ஆகி இட்ஸ் புஷிங் அப்படின்னா that will cause ear pain. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு வேக்ஸ் சாஃப்ட்னஸ் மாதிரி கொடுத்து then we have to remove it. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து they are prone for more production of wax. Otherwise நார்மல் ஒரு வேக்ஸ் செக்ரேஷன்ஸ் தான் இருக்குன்னா it doesn't need. So ideally ஒரு பர்சன் வந்து வீக்லி ட்வைஸ் பட்ஸ் யூஸ் பண்ணலாம். மேபி எக்ஸ்டர்னலா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு சென்சேஷனல் கொடுக்கறதுக்கு. இயர்பட்ஸ் வந்து ஐ வுட் அட்வைஸ் யூ டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் இயர்பட்ஸ் பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னா நம்ம உள்ள பட்ஸ் போடும்போது அந்த காட்டன் மட்டும் டிஸ்லாஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அந்த ஒட்டிக்கும், ஸ்டிக்கினஸ்ல வந்து ஒட்டிக்கும். அப்போ வெளில வருமா அந்த குச்சி மட்டும் தான் விழுவும். தென் யூ அதுக்கப்புறம் வந்து காட்டன் ரிமூவல், ஃபாரின் பாடி ரிமூவல் மாதிரி ப்ரொசீஜர் போயிடும். ஸோ ஜஸ்ட் மேலாப்ல இருக்குன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா பக்கத்துல யாராவது வச்சு யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு அட்டெண்ட் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர். உள்ள ரொம்ப இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் இட் செக்ட் அவுட். ஓகே டாக்டர், இப்போ ENT டாக்டர்கிட்ட இன்னும் இயர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, காது செவிடா போகுது உனக்கு, இப்படியே நீ பேசிட்டே இருந்தேன்னா, இப்படியே கத்திட்டே இருந்தா காது செவிடாயிடும், காது இட்ஸ் லைக் டெஃப். அதுதான் இந்த நார்மல் கெலோக்கியல் டேர்ம். ஓகே, இதில் பிறப்புலேருந்தே காது கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க. சில பேருக்கு இவென்ச்சுவலி ஏதோ ஒரு ரீசன்னால காதோட செவித்திறன் வந்து குறைஞ்சிரும். இது ஆக்சுவலி கியூர் பண்ண முடியுமா? அதாவது நார்மல் பர்சன் மாதிரி கேட்குற திறன் திருப்பி கொண்டு வரலாமா? எப்படின்னா அந்த பிறப்பில் இருக்கிறவங்கள சொல்லலை, பட் நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்னால. அண்ட் முதல்ல டெஃப் எதனால ஏற்படுது டாக்டர்? ஸோ இந்த ஹியரிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த சென்சஸ், 6 சென்சஸ்ல இது ஒன் ஆஃப் த சென்சஸ். இந்த சென்சேஷன் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இயரோட அனாட்டமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயர் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ்: அவுட்டர் பார்ட், மிடில் பார்ட் அண்ட் தி இன்னர் பார்ட். இந்த அவுட்டர் பார்ட்டையும் மிடில் பார்ட்டையும் டிவைட் பண்றது தான் இயர் ட்ரம். ஸோ அந்த மிடில் பார்ட்டும் உள்ள இருக்க பார்ட்டும் இட்ஸ் லைன் பை மியூக்கோசா, அந்த போன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா காது வந்து ரெடியூஸ்டா கேட்கும்னு சொல்லலாம். இப்போ அவுட்டர் பார்ட்ல வேக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுவே வந்து பிளக் மாதிரி ஃபார்ம் பண்ணி
வேற எதுவும் growth இருக்கு, ஒரு ஃபாரின் பாடி இருக்கு அப்படின்னா ஹியரிங் சென்சேஷன் வரும். இப்போ இந்த மிடில் பார்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இயர் ட்ரம் வந்து ஓட்டையாயிரும். ஸோ ஓட்டை ஆயிடுச்சுன்னா தான் சிஎஸ்ஓஎம் கிரானிக் சப்பரேட்டிவ் ஆர்டென்சிமிட்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஓட்டை ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரம்மோட ஆக்ஷன் வந்து கம்மியாயிரும். ஸோ அதில் ஹியரிங் டெஃபிசிட் வரும். ஸோ இந்த இயர் ட்ரம்மோட இந்த வைப்ரேஷனை உள்ள கொண்டு போறதுக்கு ஒரு 3 போன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி போன்ஸ் இருக்கு. அதில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, இந்த இன்ஃபெக்ஷனால அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் ஹியரிங் லாஸ் வரும். இல்லை இந்த என்டையர் இந்த ஹியரிங் நர்வஸ் சிஸ்டமே இந்த இன்னர் இயர்ல இருந்து பிரெயினுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த நர்வ் சப்ளைல ஏதாவது டேமேஜா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டலாவே அந்த நர்வ் வந்து வீக்கா இருக்கு, கன்ஜெனிட்டலாவே டெவலப்மெண்ட் அதிகமா கம்மியா இருக்கு, இல்லைன்னா வளர வளர நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்து அந்த நர்வ்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு, இல்லைன்னா சடனா ஒரு இன்ஃபெக்ஷன்ல வந்து அந்த நர்வ்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா கூட ஹியரிங் லாஸ் வரும். ஸோ கன்ஜெனிட்டலா வர ஹியரிங் லாஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த காக்லியாவே வந்து இந்த நர்வே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணி நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இன்னர் இயர் மட்டும் தான் சொல்றேன். ஸோ வந்து வளர வளரல இன்ஃபெக்ஷன் மூலியமா இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்து இது ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் வயசாக ஆகையோ இல்லை நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாகலையோ நிறைய இயர் ஃபோன்ஸ் இருக்கணும், அந்த நர்வ் வீக் ஆயிடுச்சுன்னா வேற வழியே இல்லை, irreversible ஆயிரும். நம்ம ஹியரிங் எய்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்றதுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் மாதிரி பண்ணலாம். கமிங் டு இப்போ ஹியரிங் எய்ட்ஸ் பத்தி சொல்லும் போது நான் இதையும் கொண்டு வரேன். ஒரு 20 years முன்னாடி, நாட் ஈவன் 20, ஒரு 15 years முன்னாடி வந்து உண்மையாலுமே இந்த காது கேளாதோர் அவங்க தான் இந்த இயர்ஃபோன்ஸ் ஆக்சுவலி வச்சு பார்த்துருப்போம், இந்த குட்டி இயர்பட்ஸ் மாதிரி. இப்போ ரோட்ல நம்ம சும்மா போறோம் அப்படின்னா எவ்ரி அதர் பர்சன் இஸ் ஹேவிங் இயர்பட்ஸ். முதல்ல ஹெட்ஃபோன்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் அது ப்ளூடூத்தாக கன்வெர்ட் ஆச்சு. அந்த ப்ளூடூத் வந்து இப்போது இயர்பட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுலேயே நாய்ஸ் கேன்சலேஷன் அது இது சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போது ஐடி மக்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் அவங்க 15 மணி நேரம் 16 மணி நேரம் கூட இப்போ வேர் பண்ணுறாங்க. 2 காதுலையும் அது கான்ஸ்டண்ட்டாக அந்த நாய்ஸ் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு அது இல்லைன்னா தூக்கமும் வர மாட்டேங்குது. அது எப்படி டாக்டர், அது உண்மைக்குமே அஃபெக்ட் ஆகுமா, இல்லை இது இப்போ வர காலகட்டங்களில் அது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? மாடர்ன் டே இன்வென்ட்ஸ் மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்னன்னா we are practically it's impossible to stay out of டெக்னாலஜி. நம்ம ஃபோன் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு 5 minutes கூட இருக்க முடியாது நம்மளால. ஸோ அப்போ ஃபோனோட லிங்க் பண்ணி வாட்ச் வந்துருச்சு, வாட்சோட லிங்க் பண்ணி இயர்ஃபோன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் இப்போ ஃபோன் அட்டன் பண்ணணும்னு இல்லை, கால் வருதுன்னா வாட்ச்ல தெரியும் அட்டன் பண்றோமா. கால் வாட்ச்ல கூட வேண்டாம், அப்படி கேட்டாலே போதும், ஆன்சர் சொன்னா போதும், கொஞ்ச நேரத்தில் வந்து திங்க் பண்ணாலே போதும் ஆன்சர். ஸோ அந்த மாதிரிலாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் பண்ணோம், இட்ஸ் இன்செப்பரபிள். ஸோ ஆஸ் டெக்னாலஜி அட்வான்சஸ் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். டெஃபினெட்லி தேர் வில் பி அன் எஃபெக்ட். ஏன்னா வந்து இனிஷியல் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா 24 hours நம்ம போட்டுகிட்டே இருக்கும் போது அந்த வேக்ஸோட கிளியரன்ஸ் வந்து ஆகாது. அதுவே வந்து அக்யூமேட் ஆயிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து இயர்ஃபோன் ஷேரிங், இயர்ஃபோன் ஷேர் பண்றதுனால இப்போ ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா தட் வில் கெட் டிரான்ஸ்மிட்டட் டு தி அதர் பர்சன். அது ஒன்று இருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா அந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கனால டெஃபினெட்லி தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் வீக்னஸ் ஆஃப் தி நர்வ்ஸ். ஸோ இட்ஸ் வெரி இன்செப்பரபிள். நம்ம அதை நம்ம வந்து லிமிட் பண்ணலாம், கண்டிப்பா லிமிட் பண்ணலாம். கால் இருக்கும்போது பேசிட்டு ஓரமா வச்சிடணும், பண்ண முடியாதுல்ல. இப்போ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்டையர் நார்மல் கான்வர்சேஷனே ஃபோனில் தான். அதுதான் டாக்டர். இப்போ நான் நிறைய பேர் பார்க்குறது என்னன்னா தன்னால பேசிகிட்டே போவாங்கன்னு நமக்கு தெரியும், அப்புறம் தான் உத்து கவனிச்சா அவங்க வந்து இயர்ஃபோன். நம்ம வீட்லேயே வந்து வீட்டாளுங்க வந்து இப்போ இன்னொரு ரூமில் இருக்காங்க, மாடியில் இருக்காங்க அப்படின்னா கூப்பிட்றதுலாம் இல்லை, ஃபோன் எடுத்து வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பாக்கெட்டில் ஃபோன். முன்னாடிலாம் லேண்ட்லைனில் அடிச்சது அம்மா இங்கே இந்த அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் பிகமிங் இன்செப்பரேட்டபிள், செப்பரேட் பண்ணவே முடியல. டெஃபினெட்லி there is a contribution to hearing loss. And also டாக்டர், இது எல்லாருமே லேமேனுக்கே தெரியும். இது வந்து நம்ம நோஸ்
இயர்ஸ் எல்லாம் கார்ட்லேஜ்னால இட்ஸ் நாட் போன் இல்லையா, அது கார்ட்லேஜ் அப்படின்னு. இப்போலாம் வந்து நானே அதை பண்ணியிருக்கேன். இந்த காதில் ஒன்று குத்திருக்கேன், இந்த காதில் ஒன்று குத்திருக்கேன். ஓகே அது ஃபேஷன். அது இப்போ நிறைய பேர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் குத்துறாங்க, இந்த காது ஒன்று இந்த இன்னர் கார்ட்லேஜில் குத்துறாங்க, இந்த இடத்துல இந்த குத்துறாங்க. இது வந்து கார்ட்லேஜ்க்கு அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? அது ஃபேஷன்னு சொன்னாலும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பெர்ஸ்பெக்டிவ், பட் தென் அது கார்ட்லேஜ் அஃபெக்ட் பண்ணுமா என்ன? இப்போ இந்த காது குத்துறது வந்து நம்மளோட ட்ரெடிஷனில் இட்ஸ் நாட் நியூ. நம்ம பழைய காலத்துலேருந்தே நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காது ஃபுல்லாக அழகான லோலாக்கு கந்தட்டி நிறைய இது இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் வச்சு அந்த லோபே வந்து கீழே வரைக்கும் வரும், அது இருக்கும். ப்ளஸ் கார்டிலேஜ் மேலே குத்துப்பாங்க. ஸோ கம்மிங் டு ஆன்சர், இப்போ நிறைய ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. தப்பு கிடையாது, ஒன்றும் கார்டிலேஜ் மேலே கொடுத்துருன்னா தப்பு கிடையாது. பட் த ஒன்லி திங் இஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி மேட் ஆஃப் ஃபேட். நம்ம இயர்லோப் வந்து ஸ்கின் அண்ட் ஃபேட் மட்டும் தான். இங்க வந்து இட்ஸ் கார்ட்லேஜ். ஸோ கார்ட்லேஜ் இஸ் அ டைப் ஆஃப் கொலாஜன். அது வந்து என்னன்னா இட் ஹாஸ் அ ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, பெரிகான்ட்ரைட்டிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம பண்ற இடம் வந்து கிளீனா இருக்கணும், எங்க நம்ம ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் இருக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி இன்ஃபார்ம்ட். ஓகே, பிகாஸ் ஐ see a lot of patients நம்ம நான் பியர்ஸ் பண்ணதை விட பியர்சிங் ரிமூவ் பண்ணது அதிகம். நான் நிறைய தடவை இதையும் சொல்லியிருக்கேன் நான். பிகாஸ் தே கம் வித் சிவியர் இன்ஃபெக்ஷன், ஆல்மோஸ்ட் கீலாய்ட் ஃபார்மேஷன் வரும். நான் அதுதான் கேட்கணும். பிகாஸ் we see a lot of keloid formation. எப்போ அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பா குத்திட்டு we take it that keloid removal surgery மாதிரி. So keloid is a internal thing. Keloid is nothing but a hypertrophic scar. Yes, ஒரு டைப் ஆஃப் ஹைப்பர்ட்ரோஃபி. ஒரு ஹீலிங் வந்து நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நிப்பாட்டாம இன்னும் ஓவர் growth மாதிரி வரும். அது இல்லாம இன்ஃபெக்ஷனும் வரும். So it's always better to be informed. And பண்ற இடம் வந்து ஸ்டெரைலான gloves யூஸ் பண்றாங்களா, அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ஸ்கின் ப்ரெப்போட பண்ணிட்டு then because you are exposing the undersurface into the environment, right? Okay. So அது இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும். Okay. So definitely there is a risk of இதுதான், பட் பியூட்டி இஸ் பெயின்ஃபுல். So coming to ear health, நான் வந்து ENTல வந்து நான் இப்போ ear health அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 foods, நார்மல் ஃபுட்ஸ் அண்ட் 3 ஹேபிட்ஸ். இது வந்து ஹெல்தி அப்படின்னா என்ன டாக்டர்? ஃபுட்ஸ் ஒரு 3, ஹேபிட்ஸ் ஒரு 3 சொல்லுங்க. 3 foods that are healthyங்கிறத விட what foods that can be avoided னு சொல்லுங்க. Maybe it can be also put forth like that. So நம்ம GERD னா என்னன்னு தெரியுமா? So gastro reflex esophageal reflux disease. ஒண்ணும் இல்ல, வயிறு எரியும், so நெஞ்சு எரிச்சல் சொல்றாங்க. So இதோட இன்னொரு ஃபார்ம் தான் LPRD. LPRD னா laryngopharyngeal reflux disease. So நம்ம gastritis இருக்கு, பட் not to a point regurgitation வரல, பட் அதுல இருந்து வர ஏப்பமோ பர்ப்போ ஆசிட் கலந்து வரும். ஆசிட் கலந்து வரும்போது என்னன்னா வாய்ஸ் பாக்ஸுக்கு பின்னாடி இந்த பர்ப் வந்துட்டே இருக்கனால that will cause ulceration behind the voice box. So ஒரு மாதிரி ஒரு ஃபாரின் பாடி சென்சேஷன் இருக்க மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று தட்டுப்படுற மாதிரியே இருக்கு, கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து எப்படி ட்ரிகர் ஆகும்னா, அன்டைம்ல தூங்குறது, நிறைய ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது, நிறைய சால்ட் அதிகமாக எடுத்துக்கிறது, சவர் ஃபுட்ஸ் அதிகமாக கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரிகர் பண்ற மாதிரியான சிம்டம்ஸ்லாம். So this is also triggering the LPRD. This LPRD is making the ENT system in a little collapse. அது LPRDங்கிறது வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸோட இன்னொரு ஃபார்ம், ஒரு ENT பிரசன்டேஷன். As an ENT doctor perspectiveல இதுதான் வரும். So what we do them is நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போமோ அதே தான். Okay. So that is one food that you can avoid. One food you can add in பாத்தீங்கன்னா, there is a misconception that cold food சாப்பிட்டா சளி பிடிக்கும். அது மாதிரிலாம் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வின்டர் பிளேசஸ்லயோ ஸ்னோஃபால் இருக்கிறப்படி எல்லாருமே சளியோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஓகே. Cold food may trigger allergies. But this is actually nice, doctor. Cold food சாப்பிட்றதுனால கோல்டு வராது. இப்போ இன்னொன்று என்னன்னா, நம்ம டான்சில் சர்ஜரி பண்றோம் இல்லையா, same to do with tooth extraction. We advise them to take ice cream தான்.
ஆமா போஸ்ட் இதுல because to heal faster. அது ஒரு மாதிரி ஒரு ஜக்ஸ்டா பொசிஷன்ல இருக்க மாதிரி இருக்கும். பேஷண்ட் வந்து டான்சில் சர்ஜரிக்கு வருவாங்க. டான்சில் சர்ஜரிலாம் பண்ணோடனே எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொன்னோம். பேரண்ட்ஸோ அட்டெண்டன்ஸ்லாம் வந்து ஷாக்காக இருப்பாங்க. என்னடா டான்சில் சர்ஜரி கொடுத்துட்டு டாக்டர் ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு, அடுத்த சர்ஜரி ஏதோ பிளான் பண்ணுறாரு. த ஒன்லி திங் இஸ் ஐஸ்கிரீம் ஆர் எனிதிங் வில் ஹெல்ப் இன் இப்போ ஒரு அடிப்பட்ட இடத்துல ஐஸ் வைக்கிற மாதிரி தான். இட் வில் ஸ்டாப் தி ப்ளீடிங், ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் ஹீலிங். ஸோ கோல்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால சளி பிடிக்காது. இட் மே ட்ரிகர் அலர்ஜி இருக்கு அப்படின்னா இட் மே ட்ரிகர் அலர்ஜி. பாக்டீரியல் இன்ஃபெக்டடான ஒரு ஐஸ்கிரீம் சோர்ஸ் இருக்கு. ஒரு அன்ஹைஜீனிக் பிளேஸ்ல இருந்து ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னா தான் கோல்டு பிடிக்கும். நல்ல ஒரு பிராண்டட் இதுலேயோ நல்ல ஒரு பியோர் ஐஸ்கிரீம், ஒரு மில்க் டிரைவ்டு ஐஸ்கிரீமில் வந்து நம்ம இது பண்ணுறோன்னா கோல்டு வந்து பெரும்பாலும் பிடிக்காது. ஓகே, ஸோ ஆட் ஆன் அந்த தேர்ட் ஃபுட் ஆட் ஆன் பண்ணிக்கலாம்னா ஆட் ஆன் பண்ணி I've heard that கொய்யா பழம் வந்து has a high fiber, so it naturally induces the antioxidants and அது வந்து நம்ம இயரிங்க்கு இது வந்து ஒரு ஜென்ரல் தான், அது ப்ரொலாங்டா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியா? I don't know, I'll read up on that. There's no solid proof, evidential இல்ல. நான் ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் வந்து நிறைய இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்டா if there's a journal published on that, நம்ம நல்ல ப்ராப்பரா ஸ்டடீஸ் வச்சு பண்ணாங்கன்னா that is solid proof இருந்துச்சுன்னா பண்ணலாம். One more thing that we usually advise is steam inhalation with salt water. Okay. ஏன்னா salt is nothing but sodium chloride. Sodium has a capacity to decrease inflammation. Okay. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆவி பிடிக்கிறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ணாத பண்ணலாம். டாக்டர், அப்புறம் இந்த காது உள்ள தண்ணி ஊற்றிட்டு ஒரு பக்கமா இதை பண்ணிட்டு காது உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா இந்த பக்கம் தண்ணி ஊற்றிட்டு they will ask us to do like this. அது ஆக்சுவலி அது ஹெல்தி ப்ராக்டிஸா? அது எப்படி இங்கேயும் கனெக்ட் ஆகுது இல்லை, ரெண்டுமே பிளாக்டு. இந்த காதுமே இட் எண்ட்ஸ் இன் தி இயர் ட்ரம், இதுவுமே எண்ட்ஸ் இன் தி இயர் ட்ரம். இப்படி போட்டு இப்படி வரதுல தட் டசன்ட் மேக் இட். ஆக்சுவலி இதை போட்டுட்டு இந்த தண்ணி இப்படி ஊத்திட்டு திருப்பி இதே காதுல வந்து வெள்ள. ஸோ நம்ம காதோட அந்த இயர் கனல் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது. ஒரு இடத்துல கொஞ்சம் நேரோவா இருக்கும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு அவர் கிளாஸ் ஷேப் மாதிரி இருக்கும். மேபி ஒரு ட்ராப்டான அந்த ஏர் பபிளை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இங்க போட்டு இங்க தான் டாக்டர், அது தேங்க்யூ ஃபார் எனக்கு இயர்ல எனக்கு விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். கம்மிங் டு த நோஸ் பார்ட், நோஸ் பார்ட்ல நான் வந்து சின்ஸ் யூ ஆர் ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜன், த ரைனோபிளாஸ்டி ஈவன் எங்கள் கிளினிக்லேயே எனக்கு வந்து மூக்கு சரி பண்ணும். ஏன்னு கேட்டால் அந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மூக்கு வந்து இவ்வளோ குடமிளகா மாதிரி இருக்கும், ஆனால் they wanted a very sleek one. அதுக்கு பேர் கூட இந்த பாடி டிஸ்மார்ஃபி அது இது பண்ணுறது, அதாவது ஒருத்தங்களோட பாடி கம்பேரிட்டிவ் வச்சுட்டு பண்ணுறது. ஸோ ஹவு திஸ் ரைனோபிளாஸ்டி இஸ் ரூலிங் த ஃபேஷியல் இண்டஸ்ட்ரி டாக்டர்? என்னை பொறுத்த வரைக்கும் நோஸ் இஸ் த ஃபேஸ். நம்ம நோஸை மாற்றணும்னா ஃபேஸ் கம்ப்ளீட்டாக மாறிடும். நீங்கள் அந்த சிமுலேஷன்ஸ்லாம் இருக்குமா, நோஸை வந்து வேற நோஸ் வச்சிங்கன்னா ஃபேஸே மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் நவ் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய